திருப்புகழ் 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 நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய் திருப்புகழ் உரைக்கும் செயல் தாராய் செயல் முருகா சரணம். அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நாம் ஒவ்வொரு வாரமும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழிலிருந்து ஒவ்வொரு திருப்புகழாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த வாரம் சோமநாத மடம் என்ற க்ஷேத்திரத்திலே பாடப்பட்ட மிக அற்புதமான திருப்புகள் ஒரு வழிபடாது என தொடங்கும் இத்திருப்புகளிலே அடிகளார் முருகா அடியேனுக்கு உபதேச ஞானவாளை தந்து எனது உட்பகை தீர அருள் புரிய வேணுமையா என்று இந்த பாடலிலே வேண்டுகிறார். வாரீர் பாராயணம் செய்வோம், பலனடைவோம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. முருகா சரணம். ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலும் அனுராகமோ அனுபோகமும். ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலும் அனுராக மோகம் அனுபோகம். உடலும் உயிர் தானும் உன் உணர்வில் ஒரு கால் இராத உளமும் நெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரமசிவயோக தீரம் என மொழியும் வீசு பாச கணகோப யமபடரை மோது மோன உரையில் உபதேசவாலை எனது பகை தீர நீயும் அருள்வாயே. யமபடரை மோதும் மோன உரையில் உபதேசவாலை எனது பகை தீர நீயும் அருள்வாயே. அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் அமணர் குலகாலனாகும் அரிய தவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவோ. பொரு சூர சேனை உரிய வடமேறு வீழ முகசலராசி வேக முனிவோனே. மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனியும் அறியாத தேவர் பெருமாளே. மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே. புகழ் சோமநாதன் மடமேவும் முருகா. யமபடரை மோது மோன உரையில் உபதேசவாலை எனது பகை தீர நீயும் அருள்வாயே. முருகா அருள்வாயே.
புகழ் சோமநாதன் மடமேவும் முருகா 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 முருகா. மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனியறியாத தேவர் பெருமாளே புகழ் சோமநாதன் மடமேவும் முருகா பெருமாளே அருள்வாயே முருகா முருகா முருகா. அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருகனுக்கு அரஹரோஹரா. முருகாசரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கும். தந்தைக்கு முன்னம் தனிஞான வாளொன்று சாதித்தருள் கந்தசுவாமி என்னை தேற்றிய பின்னர் காலன் வெம்மி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம் சக்திவால் ஒன்றினால் சிந்தத் துணிப்பன் தனிப்ப அரும் கோபத் திரிசூலத்தையே என்று கந்தர் அலங்காரத்திலே பாடுகின்றார். மோனம் என்பது ஞான வரம்பு. முருகன் நமது அடியார் அருணகிரியாருக்கு உபதேசித்தது சும்மா இரு சொல்லற. அதனையே இங்கு உரையில்லாத மோனம் என்கிறார். உபதேசத்தை வாளென்று ஒரு உருவகம் புரிந்து இங்கே கூறுகிறார். வாளாகப்பட்டது எதிர்த்தவர்களையும் தன்னை கட்டுப்படுத்தும் முட்செடிகளையும் வேரோடு அறுக்கக்கூடியது. உபதேசவால் யமபடரையும் காமக்ரோதங்களையும் பந்த பாச தலைகளையும் வேரோடு அறுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திரம். செவ்வேல் பரமன் சிவபெருமானுக்கு உபதேசித்ததையும் ஒரு வாள் என்றே இந்த பாடலிலே கந்தர் அலங்கார பாடலிலே கூறுகிறார். யமபடரை மோது மோன உரையில் உபதேச வாள் என்று இந்த நாமமாகப்பட்டது உபதேசமாக நாம் ஜபம் செய்யும் பொழுது காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியம் என்ற அறுபடைகளை வேரோடு அறுக்கக்கூடியது. பஞ்ச இந்திரியங்களின் சேட்டைகளை அடக்கக்கூடியது. அதன் மூலம் தியானம் செய்து நாம் இறைவனின் திருவடி பேரருளை பெற முடியும் என்பதாக இப்பாடலில் மிக அழகாக குறிப்பிட்டு அவரை புகழ்ந்து பாடும் இந்த தருணத்திலே உமாதேவியை ஒரு பாகத்தில் தரித்தவராகிய அருணாசல கடவுளது வழிபாட்டை முறை தவறாமல் விரும்பி செய்பவரும் அறிவின் மிக்கவரும் அமனரது குலத்தில் முடிவு செய்தவரும் ஒரு யமனாக தோன்றியவனும் அருமையான தவ சக்கரவர்த்தியும் இந்த உலகெல்லாம் புகழ்பவருமான சோமநாதன் என்பவருடைய திருமடத்தில் எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமானை என்று இங்கே பாடுகின்றார். சோமநாதன் என்பவர் மிக சிறந்த ஒருவராக தெரிகின்றது. இவர் அருணகிரிநாதர் காலத்தில் இருந்திருக்க வேண்டும், அல்லது இவர் காலத்திற்கு சிறிது முன்னர் இருந்திருக்க வேண்டும். இவர் திருவண்ணாமலையில் அல்லது அடுத்துள்ள இடங்களில் இருந்திருக்கலாம் என தோன்றுகிறது. இவரை பற்றி ஒன்றும் திட்டவட்டமாக தெரியவில்லை, ஆனால் மிக சிறந்தவராக காணப்படுகின்றது. நரர்களை புகழ்ந்து பாடும் புலவர்களை மிக மிக கண்டிக்கின்றவரும் நமனையும் நான்முகனையும் மதியாது பாடுகின்றவரும் முருகன் திருவருள் முழுதும் பெற்றவரும் பரம ஞானியுமாகிய அருணகிரிநாத சுவாமிகள் தமது திருவாக்கால் இவரை அரிய தவராஜன் அவனி புகழ் சோமநாதன் என்று வாயார புகழ்ந்து கூறுவாரானால் இவருடைய மகிமை மலையினும் மான பெரிதாக இருந்திருத்தல் வேண்டும். இவர் அருணாசல பெருமானை வழிபட்டவர் என்றும் முறை தவறாது அவ்வழிபாட்டில் உறைந்து நின்றவர் என்றும் மிக்க அறிவுடையவர் என்றும் தீயொழுக்கம் மதவெறியும் பிடித்த அமணர்களை அழித்தவர் என்றும் மிக்க தவசீலர் என்றும் உலகெல்லாம் புகழும் உத்தமர் என்றும் இத்திருப்புகழ் அடிகளால் நமக்கு புலனாகிறது. அப்பேற்பட்ட சோமநாதர் திருமடத்திலே தங்கிய எழுந்தருளிய பெருமாளை என்று குற்றமற்றவர் உள்ளத்தில் எழுந்தருளும் தெய்வமாக முருகப்பெருமானை இங்கே மிகவும் அற்புதமாக பாடுகின்றார். போர் புரிவதில் வல்லவர்களாகிய சூராதி அவுணர்களின் சேனைகள் அழியவும்
வடக்கு திசையிலுள்ள மேருமலை பொடிபட்டு விழவும், கடல் வெந்து வற்றவும் முனிவு கொண்ட தெய்வமே என்று பாடுகின்றார். தேவரீருடைய புகழை எப்போதும் கூறுகின்ற அடியார்கள் தங்களுக்கு வேண்டியவற்றை கோடி முறை வேண்டினாலும் மாறுபட்டு கோபிப்பது என்பதையே அறியாத தேவர்கள் போற்றும் பெருமையில் சிறந்த தெய்வமே, அடியார்கள் எத்தனை முறை வேண்டினாலும் முகம் சிலிக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடிய பெருமாள் முருகப்பெருமான் என்பதை மிக அற்புதமாக இந்த பாடலிலே தெரிவித்து, ஒரு வழியில் நிலைத்து நிற்க முடியாமல் மாயையும் நல்வினை தீவினைகளும் என்ற 2 வினைகளும் விடாமல் என்றும் அலைகின்ற மிக்க காம வாஞ்சையின் இன்ப நுகர்ச்சியை உடைய உடலையும் உயிரையும் உடையவனாய் தேவரீரை அறியும் மெய்ஞானத்திலே ஒருபொழுதும் நிலைத்திராத என் உள்ளமும் நெகிழ்ந்து கசிந்து உருகுமாறு அடியேனுக்கு மறப்பு நினைப்பு நீங்கிய மெய்யுணர்வும் பெரிய சிவயோகத்தின் முடிவாக விளங்குவது என்று ஆன்றோர்களால் கூறப்படுவதும், வீசுகின்ற பாசக்கயிறையும் மிக்க கோபத்தை உடைய காலதூதரை தாக்குவதும், சொல்லற்ற மௌன உபதேசம் ஆகிய வாலாயுதத்தை அடியேனுடைய மல கண்மங்களாகிய பகை ஒழியுமாறு மல மாய கண்மங்களாகிய மும்மலம் இருவினை 2 ஒழிந்தால் அன்றி நமக்கு மோட்சம் இல்லை. ஆகவே இந்த இருவினை போக மும்மலம் அகல பகை ஒழியுமாறு தேவரீர் தந்தருள வேணுமையா என்று இந்த பாடலிலே வேண்டுகின்றார். முருகப்பெருமானின் திருப்புகழை தினம் தினம் பாடி, அவர் புகழ் பாடி, இந்த நாமம் என்ற அற்புதமான வாளால் நமது பகையை அறுத்து அவன் புகழ் பாடி அவனுடைய திருவடி பேருளை பெறுவோம் என்று கூறி, வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹர. முருகா சரணம்.